ஸ்ரீ குருப்யோ நமஹ. நிலம், வீடு போன்ற செல்வங்கள் பெருக அபிராமி அந்தாதியின் இந்த 68வது பாடலை பாட வேண்டும். பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊரொலி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே. இனி இதன் பொருளை நாம் பார்ப்போம். இந்த பாடலில் பட்டர் அன்னை அபிராமியை சதா காலமும் ஸ்மரிப்பவர்களுக்கு கிடைக்கும் பேரருளை கூறுகிறார். பாரும் புனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊறு ஒலி ஒன்றுபடச் சேரும் தலைவி என பட்டர் சொல்கிறார். பாரெங்கும் பறந்து நிறைந்து விளங்குபவள் பராசக்தி. இவளது மாபெரும் ஆற்றலால் ஊடுருவி நிற்காத பொருள் ஒன்று கூட காண முடியாது. பட்டர் அம்பாள் பஞ்சபூதங்களாகவும் இதனுள் ஊடுருவியுள்ள பஞ்சபூத குணங்களாகவும் உள்ளாள் என கூறுகிறார். இந்த பாடலில் முதல் வரி பஞ்சபூதங்கள், இரண்டாவது வரி பஞ்சபூதங்களின் குணங்கள். ஒவ்வொரு பஞ்சபூதத்திற்கும் ஒவ்வொரு குணம் உண்டு என்று பட்டர் உணர்த்துகிறார். முதல் பூதம் ஆகாயம், இரண்டாவது பூதம் ஆகாயத்திலிருந்து தோன்றிய காற்று, மூன்றாவது பூதம் காற்றிலிருந்து தோன்றிய நெருப்பு, நான்காவது பூதம் நெருப்பிலிருந்து தோன்றிய தண்ணீர், ஐந்தாவது பூதம் நீரிலிருந்து தோன்றிய நிலம். இதை ஆகாயம், காற்று, நெருப்பு, தண்ணீர், நிலம் இப்படி பட்டர் நிலத்திலிருந்து வரிசைப்படுத்தி கூறுகிறார். ஆகவே பட்டர் இந்த பாடலில் பாரும் என்று தொடங்குகிறார். காரணம், அனைத்துக்கும் ஆதாரம் பூமி. பாரும் அம்பாள் பூமி வடிவானவள், பூமாதேவி என்றும் அழைக்கிறோம். பாரினை பூமி வடமொழியில் பிருத்வி என்று கூறுவர். பஞ்சபூத ஸ்தலங்களில் பூமியாக திகழ்வது காஞ்சி பிருத்வி ஸ்தலம். இரண்டாவது புனலும் என்று சொல்கிறார். புனல் என்றார் நீர். சகல தீர்த்தங்களிலும் அம்பிகையே உருக்கொண்டிருக்கிறாள். கங்காதேவி, யமுனாதேவி, சரஸ்வதி தேவி என சர்வ நதிகளையும் சக்திமயமாக அழைக்கப்படுகிறது. பஞ்சபூத ஸ்தலங்களில் நீராக திகழ்வது திருவானைக்காவல். மூன்றாவதாக கனல். அக்னியும் அம்பிகை வடிவமே. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிக்கு உரிய ஸ்தலம் திருவண்ணாமலை. நாலாவதாக வெண்கால். காற்று வடிவமும் அம்பாள்தான். புயலுக்கும் காற்று என்று பெயர். நாம் வீடும் மூச்சுக்காற்றுதான். மூக்குக்கு செல்லும் மூச்சுக்காற்றை அம்பாள் புயல் காற்றாக செல்லாவிட்டால் நம் கதி என்ன ஆகும்? இதை உணர்ந்தால் அம்பிகையை ஸ்மரிக்க நாம் ஒருபோதும் மறக்க மாட்டோம். இது அம்பாள் காட்டும் கருணை. காற்று ஸ்தலம் காளஹஸ்தி. படர் விசும்பும் என்றால் ஆகாயம் முதல் பூதம். ஆகாய வடிவானவள் அம்பாள். ஆகாயம் எங்கும் பரந்துள்ளது. அம்பாள் ஒலி வடிவானவள். பஞ்சபூதங்களில் ஆகாயஸ்தலம் சிதம்பரம். இப்படி பஞ்சபூத நிலையில் அம்பாள் உள்ளாள் என்று பட்டர் கூறுகிறார். அடுத்தது, இந்த பஞ்சபூதங்களுக்குள் உரிய தன்மாத்திரை அம்பாளாக உள்ளாள் என்பதை பட்டர் ஊரும் முருகு சுவை ஒளி ஊது ஊறு ஒலி என கூறுகிறார். ஆகாயம், இதற்கு தன்மாத்திரை ஒலி சப்தம் எதிரொலிக்கச் செய்யும். உதாரணம், கோவில் பிரகாரங்கள் மலை பிரதேசத்தில் நின்று ஒலி எழுப்புவது. படர் விசும்பான ஆகாயத்தின் தன்மாத்திரை ஒலி. படர் விசும்பு என்றால் எங்கும் பரந்துள்ள என்று அர்த்தம். காற்று, இந்த காற்று பூதத்திற்கு ஆகாயத்திற்கு உரிய ஒலி என்று தன்மாத்திரையும் கூடுதலாக ஸ்பர்ஷம் என்ற மாத்திரையும் சேர்ந்து இரண்டு தன்மாத்திரைகளாக ஊறு ஒலி ஆக அமைந்தது. நெருப்பு, இந்த நெருப்புக்கு ஆகாயம் காற்று பூதங்களின் இரண்டு மாத்திரைகளான ஊறு ஒலி கூட மூன்றாவது மாத்திரையான ஒளி பிரகாசம் தன்மாத்திரையும் சேர்த்து மூன்று தன்மாத்திரைகள் அமைந்துள்ளன. ஒளி, ஊறு, ஒலி. தண்ணீர், மூன்று மாத்திரைகள் ஒளி, ஊறு, ஒலி. இவைகளுடன் கூட ஒரு தன்மாத்திரையாக சுவை சேர்ந்து நான்கு தன்மாத்திரைகள் சுவை, ஒளி, ஊறு, ஒலி என்று அமைந்தது. தண்ணீருக்கு ருசி, சுவை, தன்மாத்திரை. பூமி, ஒளி, ஊறு, ஒலி. அவை இந்த நான்கு தன்மாத்திரைகளுடன் கூட ஐந்தாவதாக தன்மாத்திரை முருகு பெற்றுள்ளது. முருகு என்றால் வாசனை. மழை பெய்தவுடன் மண் வாசனை வருவதே நம் எல்லோருக்குமே தெரியும். இப்படி அம்பாள் பஞ்சபூதங்களையும் அதன் தன் மாத்திரைகளாகவும் உலகெங்கும் பரவியுள்ளாள்
என்பதை இந்த பாடலில் பட்டர் குறிப்பிடுகிறார். சிவகாம சுந்தரி தன் சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே என்று பட்டர் கூறுகிறார். இதன் பொருள் பஞ்சபூத ஸ்வரூபமாக இவைகளின் தன் மாத்திரைகளாக விளங்குபவள் சிவகாம சுந்தரி என்கிறார். சிவன் மீது காமத்தை கொண்டு விளங்கும் சுந்தரி சிவகாம சுந்தரி. ஷரீரத்தாலும் பிரியாத அர்த்தநாரீஸ்வரர் எனப்பொருள். பஞ்சபூத ஸ்தலங்களான காஞ்சி, திருவானைக்காவல், திரு அண்ணாமலை, காளஹஸ்தி, தில்லை, சிதம்பரம் இவை அத்தனையும் ஒன்றுபடு சேர்ந்த சிவகாம சுந்தரி என்கிறார். சிவகாம சுந்தரியின் திருவடி சார்ந்த தவமுடையவர்கள் அடைய முடியாத செல்வங்கள் எதுவுமே இல்லை என்கிறார். அன்னையின் திருவடி சார்தலே தவத்தின் சிறந்த தவம் என்கிறார். ஆசா பாசங்களிலிருந்து விலகி அன்னையின் திருவடி மலர்களை தியானிப்பது சிறந்த தவம். இப்படி தவ வலிமை பெற்றவர்கள் பெற முடியாத செல்வங்களே இல்லை என்று பட்டர் கூறுகிறார். அன்னை அபிராமி அகிலமெங்கும் நிறைந்தவள். அகத்தில் கண்டு களிக்கும் தவ வலிமை பெற்றவர்கள் சகல செல்வங்களையும் தோற்றுவிக்கும் வலிமையும் இதை பிறருக்கு அள்ளி அளிக்கும் வலிமையும் பெறுவார்கள் என கூறி அம்பாளின் தியான பெருமையை பட்டர் தெரிவிக்கிறார். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.